நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், தமிழகத்திலேயே 10க்கு 10 என்று சொல்லி அடித்த நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கும், சிங்காநல்லூர் தொகுதி அன்பு சகோதரர் திரு ஜெயராம் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் உள்ளிட்ட அத்தனை அன்பு சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், ரத்தத்தின் ரத்தமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சியாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4.5 வருடங்களாக கோவை மாவட்டத்து மக்களுக்கு தெரியும் எப்படி அவர்களுடைய அன்றாட பிரச்சனையிலிருந்து தொழில் வளர்ச்சி வரை, அவர்களுடைய வருங்கால வளர்ச்சி வரை எப்படி இந்த திராவிட மாடல் அரசு இந்த மாவட்டத்திற்கு பாதிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். எப்போது தேர்தல் வரும் என்று கோவை மாவட்டத்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் ஓரணியில் இணைவோம் என்று திராவிட மாடல் முதலமைச்சர் சொல்கிறாரே, அது நமக்கு, நாம் ஓரணியில் இணைவோம், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, இங்கு நடந்து கொண்டிருப்பது தேச விரோத ஆட்சி. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே, தமிழகத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நூற்றுக்கணக்கான துறைகளில் தமிழகம் முன்னுக்கு வந்து அத்தனை விருதுகளையும் பெற்றது. ஆனால் இப்போது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார், எங்களுக்கு மத்தியில் இருந்து நிதி வரவில்லை என்று. எங்களுடைய கேள்வி ஒன்றுதான், கொடுக்கின்ற மக்கள் பணத்துக்கு சரியான கணக்கு காட்டினால் பிரதமர் மோடி அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆனால் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், கொடுக்கின்ற பணத்தை எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்டால் பதிலளிக்க வக்கில்லாத மாநிலத்தினுடைய முதல்வர் நிதி வரவில்லை என்று பிரதமர் மோடி அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார். இந்த நிலைமை மாற வேண்டும். டபுள் என்ஜின் சர்க்கார், மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். கோவை மாவட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து தன்னுடைய அன்பை, ஆதரவை, பாசத்தை வாரி, ஆனால் வரக்கூடிய தேர்தலில் தமிழகம் முழுவதும் 100க்கு 100 என்று சொல்லத்தக்க வகையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த பிரச்சார பயணம் இன்று 2வது நாள். ஆனால் தமிழகத்திலே நேற்றுதான் புயல் மையம் கொண்டது போல இருந்தது. ஆனால் இன்று மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி யாத்திரை கிளம்பி விட்டது. நம்முடைய பயணம் வெற்றி பயணம். இந்த யாத்திரையினுடைய நாயகனுக்கும், இந்த யாத்திரையில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.